எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இல்ல அவன் மயக்க தூக்கிக்கிட்டு, ஓகே, அவன் மயக்க தூக்கிக்கிட்டு விஜய் ஒரு நடிகர், விஜய் ஒரு நடிகர், விஜய் ஒரு நடிகர், விஜய் ஒரு நடிகர். ஏன் இப்ப இருக்கிற கட்சிங்களோட தலைவருமா இருக்கட்டும், இல்ல அவங்களோட லொடுக்கு லண்டு லசுக்கு லொசுக்கு எல்லாம் ஏன் அவங்க எல்லாம் நடிக்கலையா? புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் அவரு நடிகர் இல்லையா? அம்மா நடிகர் இல்லையா? ஏன் உங்க ஸ்டாலின் சாரும் ஒரு நடிகர் இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் சாரும் ஒரு நடிகர் இல்லையா? அப்புறம் இன்னொரு பைத்தியக்காரனுங்க இருக்கானுங்களே, அதாவது இந்த NTK கட்சி, அவர் ஒரு மகா நடிகர் இல்லையா? இந்த சாட்ட முருகன் ஒருத்தர் இருக்கானே, ஓகே, இந்த சாட்டை வந்து சாட்டல், அது ஒரு சாக்கடை. அந்த சாட்டையை எடுத்து அவனையே வெளுத்தா சரி போட்டு வரும். எப்ப பாரு தளபதி விஜய் விஜய். டேய், மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போறீங்க? மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சிருக்கீங்க? எந்த விஷயத்த மாத்தி அமைச்சிருக்கீங்க? மக்களுக்கு என்ன கொண்டு வர போறீங்க அப்படின்றத பிரச்சாரத்துல பேசுங்கடா. தளபதி வந்து அது DMK பத்தி பேசுறாருன்னா ஏன் பேசுறாரு? இந்த விஷயம் செய்யல, மக்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி நடக்குது, இது வந்து தப்பு அப்படின்ட்டு அது பேசுறாரு. வலுக்கட்டாயமா நானூறு ரவுடிதான் எந்த மேடையை எடுத்தாலும் மக்களுக்கு நலனை கருதி பேசுறது இல்ல. விஜய் இப்படி, அவன் அப்படி, அவன் வாழ்க்கை இப்படி. டே, முன்னால திரும்பி பார்த்தா உங்க குடும்பத்தோட இதே நாருண்டா. எல்லாரோட குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கு, எல்லாரோட இதுலயும் பிரச்சனை இருக்கு. என்னமோ விஜயோட பிரச்சனை தான் உலகமாக பிரச்சனை மாதிரி மக்கள் பிரச்சனையை நீங்க பேசல. ஃபுல்லாவே விஜய் இன்னும் என்னென்ன மேக்சிமமா கொடுக்கறீங்க. விஜய் ஜெயிக்கிறாரோ, தளபதி ஜெயிக்கலையோ, அது ரெண்டாவது பிரச்சனை. ஆனா இன்னைக்கு தளபதினா என்ன, இந்தியன் அரசியல்னா என்ன அப்படின்ட்டு இந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு தெளிவு வந்திருக்கு பாத்தீங்களா? அவனா தளபதியை போயிட்டு பொலிட்டிக்ஸ் படிச்சுட்டு வர சொல்லுங்க, அரசியல படிச்சுட்டு வர சொல்லுங்க. டே விளக்கணிங்களா, நீங்களா என்ன பொலிட்டிக்ஸ் போயிட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்தீங்க? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இல்ல உங்க தமிழ்நாட்டுல அரசியல் செய்வது எப்படி, அரசியல் பூந்து கொள்ளடிப்பது எப்படி அப்படின்றது தனியா ஒரு கல்லூரி வச்சிருக்கீங்களா, இல்ல பல்கலைக்கழகம் வச்சிருக்கீங்களா? பைத்தியக்காரனுங்களா? உங்களெல்லாம் யார் வந்தாலும் திருத்தவே முடியாது. உண்மைக்கே சொல்றேன், திருத்தவே முடியாது. இந்த தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு உங்களை மாதிரி சில பேரு 6 அறிவு இருந்தோ பயன்படுத்தாததுதான் காரணம்.